வணக்கம். இன்றைய சட்ட தகவல்கள். வாழ்விலும் நம்மை வாழ வைக்கும் தொழிலிலும் ஒரு மனிதனுடைய மகிழ்விற்கு மிக முக்கியமானது நம்பிக்கைதான். அதிலும் முக்கியமானது பெரும் கனவு கண்டு தொடர்ந்து முயற்சி செய்து அயராது உழைத்து சேர்க்கும் செல்வத்தினை நாகரீக உலகில் கவனமாக கையாண்டு நம்பிக்கை மோசம் செய்பவர்களிடமிருந்து செல்வத்தினை பாதுகாத்து வாழ்வில் முன்னேறுவது மிகப்பெரிய சவாலாகும். இத்தகைய சவால் மிக்க சூழ்நிலையில் பெரும் கனவுடன் பயணிக்கும் உழைப்பாளிகளின் உழைப்பை பாதுகாக்கவும் வணிகத்தை மேம்படுத்தவும் பரிவர்த்தனைகளில் உள்ள சிக்கல்களை கையாளவும் கொண்டுவரப்பட்டுள்ள சட்டம்தான் மாற்றுமுறை ஆவண சட்டம் 1881. இன்றைய சட்ட தகவல்கள் நிகழ்ச்சியில் மாற்றுமுறை ஆவண சட்டத்தின் முக்கியத்துவம் குறித்தும் அதுவும் குறிப்பாக பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் காசோலை குறித்தும் இன்றைய சட்ட தகவல்கள் நிகழ்ச்சியில் பார்ப்போம். ஏன் இந்த சட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு சிறிய கேள்வி. நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்திருக்கிறீர்களா? வியாபாரத்திற்காக காசோலையை வாங்கியிருக்கிறீர்களா? வாடகை, சம்பளம், தொழில் அல்லது வணிக பரிவர்த்தனையில் காசோலையை பயன்படுத்தியுள்ளீர்களா? இவற்றில் ஏதேனும் ஒன்றுக்கு உங்கள் பதில் ஆம் என்றால் இந்த சட்டத்தை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது. ஒரு காசோலை என்பது வெறும் காகிதம் அல்ல. அது ஒரு நிதி உறுதி. அது ஒரு சட்டப்பூர்வமான பொறுப்பு. அது ஒரு நம்பிக்கையின் அடையாளம். அந்த நம்பிக்கை பாதிக்கப்படும் போது சட்டம் அதற்கான தீர்வை வழங்குகிறது. மாற்றுமுறை ஆவணம் என்றால் என்ன? மிக எளிமையாக சொன்னால், ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு சட்டப்படி மாற்றிக் கொடுக்கக்கூடிய பணம் பெறும் உரிமையை வழங்கும் ஆவணமே மாற்றுமுறை ஆவணமாகும். அதனால்தான் இதற்கு ஆங்கிலத்தில் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று பெயர். நெகோஷியபிள் என்றால் மாற்றிக் கொடுக்கக்கூடியது, இன்ஸ்ட்ருமெண்ட் என்றால் சட்டப்பூர்வமான ஆவணம். இந்த சட்டம் எந்த ஆவணங்களை பற்றி பேசுகிறது? இந்த சட்டத்தில் முக்கியமாக 3 ஆவணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. முதலாவதாக ப்ராமிசரி நோட், உறுதிமொழி பத்திரம். ஒருவர் மற்றொருவரிடம் நான் உங்களுக்கு இந்த தொகையை கட்டாயம் செலுத்துவேன் என்று எழுத்துப்பூர்வமாக உறுதி அளிக்கும் ஆவணம். இரண்டாவது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பரிவர்த்தனை சீட்டு. இதில் ஒருவர் மற்ற ஒருவருக்கு இந்த நபருக்கு குறிப்பிட்ட தொகையை செலுத்துங்கள் என்று எழுதி கொடுப்பார். இது பெரும்பாலும் வணிக பரிவர்த்தனைகளில் பயன்படுத்தப்படுகிறது. மூன்றாவது செக், காசோலை. நாம் அனைவரும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஆவணம். வங்கி கணக்கிலிருந்து குறிப்பிட்ட தொகையை பெறுவதற்காக வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தரவு. சட்டப்பிரிவு 6 செக். செக் என்றால் என்ன என்பது பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. மாற்றுமுறை ஆவணங்கள் சட்டத்தின் சட்டப்பிரிவு 6 காசோலைக்கு சட்டப்பூர்வமான வரையறையை வழங்குகிறது. எளிமையாக சொன்னால், ஒரு வங்கியிடம் என் கணக்கிலிருந்து இந்த நபருக்கு இந்த தொகையை வழங்குங்கள் என்று கணக்கு வைத்திருப்பவர் வழங்கும் எழுத்துப்பூர்வமான உத்தரவே காசோலை. சட்டப்பிரிவு 6 படி ஒரு காசோலையில் மின்னணு வடிவிலான காசோலையும் சுருக்கப்பட்ட காசோலையும் அடங்கும். இவற்றை சுருக்கமாக புரிந்து கொள்வோம். இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியால் எலக்ட்ரானிக் செக் மற்றும் செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம் CTS வழியாகவும் காசோலைகள் செயல்படுகின்றன. அதனால் வங்கி பரிவர்த்தனைகள் விரைவாகவும் பாதுகாக்கவும் நடைபெறுகின்றன. துண்டிக்கப்பட்ட காசோலை. விளக்கம் 1 படி துண்டிக்கப்பட்ட காசோலை என்பது பணம் பரிமாற்ற சுழற்சியில் பாதியில் நிறுத்தப்பட்ட ஒன்றாகும். இதன் பொருள், காசோலையை அதன் அசல் வடிவில் பயன்படுத்துவதற்கு பதிலாக பணம் செலுத்துவதற்காக அதன் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல் அல்லது மின்னணு படிவம் பயன்படுத்தப்படுகிறது. மின்னணு வடிவில் காசோலை. இத்தகைய காசோலை என்பது அதை வழங்குபவரால் டிஜிட்டல் முறையில் கையொப்பமிடப்பட்டு ஒரு பாதுகாப்பான டிஜிட்டல் குறியீட்டு முறையின் மூலம் வழங்கப்படும் ஒன்றாகும். காசோலையின் வகைகள். பொதுவாக மக்கள் பயன்படுத்தும் சில வகை காசோலைகளை பார்ப்போம். பேரர் செக். இந்த காசோலையை யார் கொண்டு செல்கிறார்களோ அவர்களுக்கு வங்கி பணம் வழங்கலாம். ஆர்டர் செக். இதில் குறிப்பிடப்பட்டுள்ள நபருக்கோ அல்லது அவரது சட்டப்பூர்வ உரிமை உடையவருக்கோ மட்டுமே பணம் வழங்கப்படும். கிராஸ்ட் செக். காசோலையின் மேல் இணைக்கோடுகள் இருக்கும். இதில் பணம் நேரடியாக வழங்கப்படாது. அது வங்கி கணக்கில் மட்டுமே வரவு வைக்கப்படும். இதனால் பாதுகாப்பு அதிகரிக்கிறது. அக்கவுண்ட் பேயி செக். இது மிகவும் பாதுகாப்பான வகை. இதில் குறிப்பிடப்பட்டுள்ள நபரின் வங்கி கணக்கிலேயே தொகை வரவு வைக்கப்படும். காசோலையின் தரப்பினர். சரிபார்க்க வேண்டிய 3 முக்கிய தரப்பினர் உள்ளனர். அவர்கள் காசோலையை வரைபவர், டிராயர். காசோலையை வரைபவர் என்பவர் காசோலையை எடுத்து அதில் கையொப்பமிடுபவர் ஆவார். பணம் கொடுக்கக்கூடிய நபர்.
காசோலை யாருக்கு வழங்கப்படுகிறதோ அந்த வங்கியே பணம் கொடுக்க வேண்டிய நபராகும். பணம் பெறுபவர். ஒரு காசோலையின் பணம் பெறுபவர் என்பவர் அக்காசோலையில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகை யாருக்கு செலுத்தப்பட வேண்டுமோ அந்த நபர் ஆவார். காசோலையின் பண்புகள். காசோலை எப்போதும் எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும் மற்றும் அதில் வழங்குபவரின் கையொப்பம் இருக்க வேண்டும். காசோலை என்பது ஒரு வகையான மாற்று உண்டியலாகும். கோரப்படும் போது மட்டுமே பணம் செலுத்த முடியும். காசோலையில் உரிய தேதி குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அந்த தேதி இல்லாத பட்சத்தில் அந்த காசோலை செல்லத்தக்காத ஆவணமாக கருதப்படும். சட்டத்தின் 18வது பிரிவின்படி காசோலையின் தொகையானது எழுத்துக்களிலும் எண்களிலும் குறிப்பிடப்பட வேண்டும். எழுத்துக்களிலும் எண்களிலும் குறிப்பிடப்பட்ட தொகை வேறுபடும் நேர்வுகளில் எழுத்துக்களில் குறிப்பிடப்பட்ட தொகையே மேலோங்கி செலுத்தப்படக்கூடிய தொகையாக கருதப்படும். இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 இன் பிரிவு 31 படி இந்திய ரிசர்வ் வங்கி அல்லது மத்திய அரசை தவிர வேறு யாரும் கோரிக்கையின் பேரில் தாங்குபவருக்கு செலுத்தப்படக்கூடிய எந்த ஒரு மாற்று உண்டியல் அல்லது உறுதிமொழி பத்திரத்தை வரையவோ ஏற்கவோ உருவாக்கவோ அல்லது வழங்கவோ கூடாது. 1881 ஆண்டின் மாற்றுமுறை ஆவணங்கள் சட்டத்தின் விதிகள் இருந்த போதிலும் 1934 ஆண்டின் RBI சட்டத்தின் பிரிவு 31 அதையே குறிப்பிடுகிறது. ஹோல்டர் மற்றும் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் ஆகியவற்றுக்கு இடையிலான வேறுபாடு. ஒரு கடன் உறுதி பத்திரம் மாற்று உண்டியல் அல்லது காசோலையை தனது பெயரில் வைத்திருப்பதற்கும் அத்துடன் அதில் உள்ள தரப்பினரிடமிருந்து பணம் பெறுவதற்கும் சட்டப்பூர்வமான உரிமை உள்ள எந்த ஒரு நபரும் அந்த ஆவணத்தை வைத்திருப்பவர் ஹோல்டர் என குறிப்பிடப்படுகிறார். ஒரு ஆவணத்தை நல்ல எண்ணத்தோடும் உரிய கவனத்தோடும் விவேகத்துடனும் மதிப்பிற்காக பரிசீலனைக்காக மற்றும் முதிர்ச்சிக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு வைத்திருப்பவர் முறையான வைத்திருப்பவர் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் என குறிப்பிடப்படுகிறார். ஆவணத்தில் உள்ள தரப்பினரின் தகுதி. சிறார். பிறர் பிரிவு 26 படி ஒப்பந்தம் செய்ய இயலாத ஒரு சிறார் ஒரு ஆவணத்தில் ஒரு தரப்பினராக ஆவதன் மூலம் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது. ஒரு சிறார் அந்த ஆவணத்தை வரைபவராகவோ உருவாக்குபவராகவோ ஏற்பவராகவோ அல்லது ஒப்புவிப்பவராகவோ இருக்கலாம். ஆனால் அவர் அந்த ஆவணத்திற்கு பொறுப்பேற்க மாட்டார். அத்தகைய சந்தர்ப்பத்திலும் கூட அந்த ஆவணம் அதில் உள்ள அனைத்து தரப்பினரையும் கட்டுப்படுத்தும் தன்மையுடையதாகவே இருக்கும். முகவர் நிலை. சட்டப்பிரிவு 27 படி ஒரு நபர் ஒரு ஆவணத்தில் தானாகவோ அல்லது முறையாக அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலமாகவோ ஒரு தரப்பினராக ஆவணதன் மூலம் சட்டப்பூர்வமாக தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு ஆவணத்தில் உள்ள தரப்பினரின் முகவர் கூட தனது முதலாளியின் சார்பாக செயல்படுவதன் மூலம் அவரை கட்டுப்படுத்தலாம். ஆனால் அவ்வாறு செய்ய அவருக்கு அதிகாரம் இருக்கும் போது மட்டுமே என்று அந்த விதிமுறை தெளிவாக கூறுகிறது. தரப்பினரின் பொறுப்பு. அத்தியாயம் 3 கீழ் ஒரு மாற்றுமுறை ஆவணத்தில் உள்ள தரப்பினரின் பொறுப்பானது பிரிவுகள் 30 முதல் 32 வரையிலும் மேலும் பிரிவுகள் 35 முதல் 42 வரையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முகவர் கையொப்பம் இடுவதன் பொறுப்பு பிரிவு 28. ஒரு முகவர் தான் ஒரு முகவராக செயல்படுகிறார் என்றோ அல்லது தனிப்பட்ட பொறுப்பை விரும்பவில்லை என்றோ குறிப்பிடாமல் கையொப்பமிடும் காசோலையானது அந்த ஆவணத்திற்கு முகவரை தனிப்பட்ட முறையில் பொறுப்பாக்குகிறது. இருப்பினும் முதன்மை நபர் மட்டுமே பொறுப்பாவார் என்ற எண்ணத்தில் கையொப்பமிட அவரை இணங்க வைத்தவர்களுக்கு இதில் விதிவிலக்கு உண்டு. சட்ட பிரதிநிதி கையொப்பமிடுவதன் பொறுப்பு பிரிவு 29. இறந்த ஒருவரின் சட்டப்பூர்வ பிரதிநிதி கையொப்பமிடும் கடன் காசோலை அவர் அந்த தகுதியில் பெற்ற சொத்துக்களின் அளவிற்கு தனது கடமையை வெளிப்படையாக கட்டுப்படுத்தாத வரையில் அவரை தனிப்பட்ட முறையில் கட்டுப்படுத்துகிறது. வரைபவரின் பொறுப்பு பிரிவு 30. ஒரு காசோலையின் பெறுநர் அல்லது ஏற்பவர் அதனை அவமதித்தால் கீழே மேலும் விவரிக்கப்பட்டுள்ளபடி அந்த அவமதிப்பு குறித்த முறையான அறிவிப்பை வரைபவர் பெற்றிருந்தாலோ அல்லது அவருக்கு வழங்கப்பட்டிருந்தாலோ வரைபவர் அதனை வைத்திருப்பவருக்கு இழப்பீடு செலுத்த கடமைப்பட்டுள்ளார். காசோலையை பெறுபவரின் பொறுப்பு பிரிவு 31. ஒரு காசோலையை பெறுபவர் தேவைப்படும் போது அந்த காசோலையை செலுத்த வேண்டும். மேலும் தேவைப்பட்டபடி பணம் செலுத்தப்படாத பட்சத்தில் அந்த தவறின் விளைவாக ஏற்படும் இழப்புகள் அல்லது சேதங்களுக்காக காசோலையை வழங்குவதற்கு ஈடு செய்ய வேண்டும். காசோலையை செலுத்துவதற்கு சட்டப்பூர்வமாக பயன்படுத்தக்கூடிய போதுமான நிதி பெறுபவரின் வசம் இருந்தாலும் இது பொருந்தும். ஒப்புவிப்பாளரின் பொறுப்பு
பிரிவு 35. பிரிவு 35 ஒரு ஒப்புறுதியாளரின் கடமைகளை விவரிக்கிறது. ஒரு மாற்றுமுறை ஆவணம் அவமதிக்கப்படும் பட்சத்தில் அதற்கு மாறான ஏற்பாடு ஏதும் இல்லாத வரையில் அந்த ஆவணத்தின் ஒப்புறுதியாளர் அதை வைத்திருப்பவருக்கும் மற்றும் அவருக்கு பின் வரும் ஒப்புறுதியாளர்களுக்கும் தன் கடமையை மேற்கொள்கிறார். குறிப்பிடத்தக்க வகையில் முறையான நடைமுறைகள் பின்பற்றப்பட்ட பின்னரும் ஆவணம் அவமதிக்கப்பட்டால் மட்டுமே ஒப்புறுதியாளரின் பொறுப்பு இரண்டாம் நிலை சார்ந்ததாக எழும். அவமதிக்கும் ஒவ்வொரு ஒப்புறுதியாளரும் அது ஒரு கோரிக்கை செலுத்தப்பட வேண்டிய ஆவணத்தைப் போலவே பொறுப்புடையவர் ஆவார். பிரிவு 40 ஒப்புவிப்பாளரின் பொறுப்பிலிருந்து விடுவிப்பது பற்றி கூறுகிறது. ஒரு மாற்றுமுறை ஆவணத்தின் உரிமையாளர் ஒப்புவிப்பாளரின் ஒப்புதல் இல்லாமல் முந்தைய தரப்பினருக்கு எதிரான அவரது பரிகாரத்தை அழிக்கும் போது அல்லது பலவீனப்படுத்தும் போது அந்த ஆவணத்திற்கு முழுமையாக பணம் செலுத்தப்பட்டிருந்தால் எந்த அளவிற்கு ஒப்புவிப்பாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவாரோ அதே அளவிற்கு அவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். உரிய நேரத்தில் வைத்திருப்பவருக்கு முந்தைய தரப்பினரின் பொறுப்பு. பிரிவு 36. ஒரு மாற்றுமுறை ஆவணத்தில் முந்தைய தரப்பினர் ஒவ்வொருவரும் அந்த ஆவணம் முறையாக தீர்க்கப்படும் வரை உரிய காலத்தில் அதனை வைத்திருப்பவருக்கு பொறுப்பாகிறார். பொறுப்பிலிருந்து விடுவிப்பு சட்டத்தின் 7ஆம் அத்தியாயம் தரப்பினரின் பொறுப்பிலிருந்து விடுவித்தல் என்ற கருத்தை கையாள்கிறது. இந்த தரப்பினரில் ஆவணத்தை உருவாக்கியவர், ஏற்பவர் அல்லது ஒப்புவிப்பவர் ஆகியோர் அடங்குவர். ஒரு குறிப்பிட்ட ஆவணத்தின் மீதான பொறுப்பிலிருந்து ஒரு தரப்பினர் விடுவிக்கப்படும் போது அத்தகைய நேர்வில் அந்த தரப்பினர் மட்டுமே விடுவிக்கப்படுகிறார். ஆனால் அந்த ஆவணம் தொடர்ந்து மாற்றத்தக்கதாகவே இருக்கும். மேலும் விடுவிக்கப்படாத மற்ற அனைத்து தரப்பினரும் அந்த ஆவணத்தின் மீது பொறுப்பாவார்கள். பொறுப்பிலிருந்து விடுவிப்பதற்கான முறைகள் மேலே குறிப்பிட்டபடி அத்தியாயம் 7 பொறுப்பிலிருந்து விடுவித்தல் என்ற கருத்தை மட்டுமல்லாமல் அதன் பல்வேறு முறைகளையும் விவரிக்கிறது. தரப்பினர்கள் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படும் அனைத்து முறைகளையும் சுருக்கமாக புரிந்து கொள்வோம். பணம் செலுத்துவதன் மூலம் வெளியேற்றம் சட்டப்பிரிவு 82. அதன்படி பணம் செலுத்தும் முறையின் மூலம் ஒரு தரப்பினர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமானால் அவர் அந்த பணத்தை உரிய நேரத்தில் செலுத்த வேண்டும். இதன் பொருள் அந்த பணம் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளின் படியும் நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலும் செலுத்தப்பட வேண்டும் என்பதே ஆகும். தற்போது உதாரணத்திற்கு பிரிவு 79 படி செலுத்துதல் என்ற சொல்லானது ஆவணத்தின் அசல் தொகையுடன் ஏதேனும் வட்டி இருப்பின் அதையும் உள்ளடக்கியதாகும். ஆவணத்தை உருவாக்கும் போது அத்தகைய வட்டி குறிப்பிடப்படவில்லை என்றால் சட்டத்தின் பிரிவு 80 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள விதிகளுக்கு இணங்க அது 18% இருக்கும். ரத்து செய்வதன் மூலம் வெளியேற்றம் பிரிவு 82A இன்படி ஆவணத்தை உருவாக்கியவர், வைத்திருப்பவர் அல்லது ஒப்புவிப்பவர் அந்த ஆவணத்தை ஏற்றுக்கொண்டவரின் பெயரை ரத்து செய்யும் போது அவர் தனது பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். இதன் விளைவாக ஆவணத்தில் யாருடைய பெயர் ரத்து செய்யப்பட்டதோ அவருக்கு எதிரான ஆவணத்தை உருவாக்கியவர், வைத்திருப்பவர் அல்லது ஒப்புவிப்பாளரின் பொறுப்பு நீக்கப்படுகிறது. விடுதலை மூலம் வெளியேற்றம் பிரிவு 82B இன்படி ஒரு ஆவணத்தை உருவாக்கியவர், வைத்திருப்பவர் அல்லது ஒப்புவித்தவர் யாருக்கு எதிரான பொறுப்பு விடுவிக்கப்பட வேண்டுமோ அந்த தரப்பினருக்கு பொறுப்பு விடுவிப்பு அறிவிப்பை வழங்கும் போது அதன் பிறகு வைத்திருப்பவர் அத்தகைய அனைத்து பொறுப்பிலிருந்தும் விடுவிக்கப்படுகிறார். இப்போது ஒரு கேள்வி. ஒருவர் உங்களிடம் அடுத்த மாதம் பணம் தருகிறேன் என்று கூறி ஒரு காசோலை கொடுத்தார் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் நம்பிக்கையுடன் அந்த காசோலையை வங்கியில் செலுத்துகிறீர்கள். ஆனால் வங்கியிலிருந்து பதில் வருகிறது, ஃபண்ட்ஸ் இன்சஃபிஷியன்ட் அல்லது பேமெண்ட் ஸ்டாப்ட் பை டிராயர், எக்ஸீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆர் பேமெண்ட் ஸ்டாப்ட் பை டிராயர் அல்லது வேறு சட்டப்பூர்வமான காரணத்தால் காசோலை மதிக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தான் சட்டப்பிரிவு 138 வழிகாட்டுகிறது. சட்டப்பிரிவு 138 எப்போது பொருந்தும்? ஒவ்வொரு காசோலை திரும்புவதும் குற்றமில்லை. சட்டம் சில முக்கிய நிபந்தனைகளை பார்க்கிறது. முதலாவதாக, காசோலை சட்டப்படி செலுத்த வேண்டிய கடன் அல்லது பொறுப்பிற்காக வழங்கப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த காசோலை சட்டப்படி வங்கியில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக, வங்கி அதை மதிக்காமல் திருப்பி அனுப்பியிருக்க வேண்டும். நான்காவதாக, சட்டப்படி நோட்டீஸ் அனுப்பி அதற்கு பிறகும் பணம் செலுத்தப்படாமல் இருந்தால் குற்றவியல் நடவடிக்கை தொடங்க முடியும். இந்த அனைத்து நிபந்தனைகளும் நிறைவேறும் போதுதான் சட்டப்பிரிவு 138 முழுமையாக செயல்படும்.
ஒரு தவறான எண்ணம். பலர் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? காசோலை திரும்பி வந்துவிட்டால் உடனே கைது செய்து விடுவார்கள் என்றுதான். இது தவறான புரிதல். சட்டம் முதலில் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது, பணம் செலுத்துவதற்கான வாய்ப்பு. அதற்கு பிறகே நீதிமன்ற நடைமுறைகள் தொடங்கும். அதனால் சட்டம் பழிவாங்குவதற்காக அல்ல, பொறுப்பை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பையும் வழங்குகிறது. சட்டப்பிரிவு 138 கீழ் ஒருவர் குற்றம் சாட்டப்படுவதற்கு தேவையான செயல்கள் யாதெனில், காசோலையை வழங்குபவரால் அது முதலில் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். மேலும் அது ஒரு கடனை தீர்ப்பதற்காக மற்றொரு தரப்பினருக்கு பணம் செலுத்துவதற்கானதாக இருக்க வேண்டும். காசோலையை பணம் செலுத்த வேண்டிய வங்கியிடம் ஒப்படைக்க வேண்டும். அதில் போதுமான நிதி இல்லாவிட்டாலோ அல்லது வங்கியுடன் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தத்தின்படி அந்த கணக்கிலிருந்து செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்ட தொகையை விட தொகை அதிகமாக இருந்தாலோ வங்கி அந்த காசோலையை பணம் செலுத்தப்படாததாக திரும்பி அனுப்பிவிடும். காசோலை வழங்கப்பட்ட நாளிலிருந்து 3 மாதங்களுக்குள் அல்லது அதன் செல்லுபடியாகும் காலத்திற்குள் இவற்றில் எது முதலில் வருகிறதோ அதற்குள் வங்கியில் வந்து சேர வேண்டும். வங்கியால் காசோலை நிராகரிக்கப்பட்டால் வங்கி உடனடியாக பெறுநருக்கு காசோலை திருப்பி அனுப்பப்பட்டதற்கான குறிப்பை வழங்குகிறது. அதனைத் தொடர்ந்து பணம் பெறுபவராகவும் காசோலை வைத்திருப்பவரும் அந்த குறிப்பாணையை பெற்ற 30 நாட்களுக்குள் பணம் செலுத்தப்படாத காசோலையை திருப்பி தருமாறு கோரி காசோலையை வழங்கியவருக்கு ஒரு கோரிக்கை அறிவிப்பை அனுப்ப வேண்டும். பணம் செலுத்துபவர் இந்த அறிவிப்பை பெற்ற 15 தினங்களுக்குள் பணத்தினை செலுத்த வேண்டும். அந்த காலக்கெடுவுக்குள் பணம் செலுத்தப்படாவிட்டால் 15 நாள் காலம் முடிவடைந்த 30 நாட்களுக்குள் பணம் பெறுபவர் வழக்கினை தொடரலாம். பலர் என்ன சொல்வார்கள்? நான் வெறும் கையொப்பம் மட்டும்தான் போட்டேன், மீதியை வேறு ஒருவர் எழுதியுள்ளார். இப்படி சொன்னால் பொறுப்பிலிருந்து தப்பிக்க முடியுமா? இந்த கேள்விக்கு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் தெளிவான பதில் அளித்துள்ளது. பீர் சிங் vs முகேஷ்குமார் 2019 என்ற வழக்கு பொதுமக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. கையொப்பம் விட்டவர் காசோலையை தாமாகவே வழங்கியிருந்தால் அதில் உள்ள மற்ற விவரங்கள் பின்னர் நிரப்பப்பட்டுள்ளன என்பதற்காக மட்டும் சட்டப்பிரிவு 138 தானாகவே செல்லாது என்று சொல்ல முடியாது. ஆனால் இதுவே ஒவ்வொரு வழக்கிலும் ஒரே மாதிரியான முடிவு என்பதல்ல. வழக்கின் உண்மை சூழ்நிலை, ஆதாரங்கள், இரு தரப்பினரின் விளக்கங்கள் ஆகியவற்றை நீதிமன்றம் ஆராயும். அதனால் வெற்று கையொப்பம் விட்ட காசோலையை கொடுக்க வேண்டாம் என்பது ஒரு நல்ல நடைமுறை. பொதுவாக மக்கள் செய்யும் தவறுகள், அவர் என் உறவினர், நண்பர், 10 வருட பழக்கம் என்று நம்பிக்கையின் பெயரில் வெற்று காசோலையில் கையொப்பம் விட்டு கொடுக்கிறார்கள். பின்னர் பிரச்சனை வந்த பிறகு நான் இவ்வளவு தொகைக்கு காசோலையை கொடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள். இது போன்ற சிக்கல்களை தவிர்க்க காசோலையில் தேதி, தொகை, பெறுநரின் பெயர் போன்ற விவரங்களை சரியாக நிரப்பிய பிறகே வழங்குவது பாதுகாப்பான நடைமுறையாகும். முந்தைய பகுதியில் காசோலை திரும்புதல் தொடர்பான சட்டப்பிரிவு 138 பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த பகுதியில் பொதுமக்களும் தொழில் நிறுவனங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான சட்டப்பிரிவுகளை பற்றி பேசலாம். ஒரு நிறுவனம் காசோலை வழங்கினால், ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். ஏபிசி ட்ரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் பொருட்கள் வாங்கி அதற்கான தொகையை செலுத்த ஒரு காசோலையை வழங்குகிறது. அந்த காசோலை திரும்பி வந்தால் வழக்கு யார் மீது தொடரப்படும்? நிறுவனத்தின் மீதா, இயக்குனர் மீதா, மேலாளர் மீதா? இந்த கேள்விக்கான பதிலை சட்டப்பிரிவு 141 வழங்குகிறது. இந்த பிரிவின்படி ஒவ்வொரு இயக்குனரும் தானாகவே குற்றவாளி ஆகிவிட மாட்டார். அந்த நிறுவனத்தின் அன்றாட நிர்வாகத்திற்கும் அந்த செயலில் பொறுப்பாகவும் இருந்தவர்கள் மீது வழக்கின் உண்மை நிலையை பொறுத்து நடவடிக்கை எடுக்கலாம். அதாவது நிறுவனத்தில் டைரக்டர் என்ற பதவி மட்டும் இருந்தால் போதாது, அந்த நபரின் பொறுப்பும் பங்கும் நீதிமன்றத்தில் ஆராயப்படும். சுருக்கமான விசாரணை சட்டப்பிரிவு 143. பலர் கேட்பார்கள், இந்த மாதிரி வழக்குகள் பல ஆண்டுகள் நீடிக்குமா? இதற்காகவே சட்டப்பிரிவு 143 முடிந்தவரை சம்மரி ட்ரையல் என்ற விரைவான விசாரணை முறையை பயன்படுத்த வழிவகை செய்துள்ளது. இதன் நோக்கம் நீண்ட கால தாமதத்தை குறைத்து விரிவான நீதி வழங்குவதாகும். சாட்சியம் சட்டப்பிரிவு 145. பொதுவாக குற்றவியல் வழக்குகளில் சாட்சிகள் நேரில் நீதிமன்றத்திற்கு வந்து வாக்குமூலம் அளிப்பார்கள், விரிவான வாக்குமூலத்தையும் அளிப்பார்கள். ஆனால் மாற்றுமுறை ஆவணம் சட்டம் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் சட்டப்பிரிவு 145 ஒரு சிறப்பு நடைமுறையை வழங்குகிறது. சில சூழ்நிலைகளில் அஃபிடவிட்
உறுதிமொழி ஆவணம் மூலமாகவும் சாட்சியத்தை பதிவு செய்ய அனுமதி அளிக்கப்படுகிறது. இதனால் வழக்கு நடைமுறை எளிதாகவும் விரைவாகவும் நடைபெற உதவுகிறது. சமரசம் சட்டப்பிரிவு 147. இப்போது ஒரு நல்ல செய்தி. பலர் நினைப்பது வழக்குகள் தொடங்கிவிட்டால் இனி சமரசம் முடியாது. அது சரியல்ல. சட்டப்பிரிவு 147 கீழ் இந்த வகை வழக்குகள் சட்டப்படி காம்பவுண்டிங் செய்யலாம். அதாவது இரு தரப்பினரும் விருப்பத்துடன் சமரசம் செய்து நீதிமன்றத்தின் முன் அதனை பதிவு செய்து வழக்கினை முடித்துக் கொள்ள முடியும். சட்டத்தின் நோக்கம் தண்டனை மட்டுமல்ல, உரிய சூழ்நிலையில் பிரச்சனை தீர்ப்பதுமே ஆகும். 2015ஆம் ஆண்டு சட்ட திருத்தம் ஏன் முக்கியமாக கருதப்படுகிறது? ஒரு காலத்தில் காசோலை திரும்புதல் வழக்குகளில் எந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் என்பது குறித்து பல குழப்பங்கள் இருந்தன. இது தொடர்பாக மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் ஒரு முக்கிய தீர்ப்பு வெளிவந்தது. பிரிட்ஜ்ஸ்டோன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் vs இந்திரபால் சிங் 2016. 2015ஆம் ஆண்டு திருத்தத்திற்கு பிறகு இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அந்த திருத்தத்தின் விளைவுகளை விளக்கியது. இன்றைய நிலையில் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நீதிமன்ற அதிகார வரம்பின் அடிப்படையில் வழக்கு தொடர வேண்டும் என்பதே நடைமுறையாக உள்ளது. இதனால் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருந்த பல நடைமுறை சிக்கல்கள் குறைந்தன. ஏபிஎஸ் ஃபாரெக்ஸ் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் vs சக்தி இன்டர்நேஷனல் ஃபேஷன் லிங்கர்ஸ் 2020 12 SCC 724. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியது யாதெனில், கையொப்பம் ஏற்கப்பட்ட பிறகு சட்ட முன்ஊகம் செயல்படும். அதை மறுக்க விரும்புபவர் நம்ப தகுந்த ஆவணங்களை முன்வைக்க வேண்டும். வெறும் மறுப்பு மட்டும் போதுமானதல்ல. பாசலிங்கப்பா vs முடிபாசப்பா 2019 5 SCC 418. இந்த தீர்ப்பில் சட்ட முன்ஊகத்தை எதிர்த்தரப்பு எவ்வாறு மறுக்க முடியும் என்பதை உச்சநீதிமன்றம் விளக்கியது. குற்றம் சாட்டப்பட்டவர் தனது பாதுகாப்பை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரது விளக்கம் சாத்தியமானதாகவும் ஆதாரங்களால் நம்பத்தகுந்ததாகவும் இருந்தால் சட்ட முன்ஊகத்தை மறுக்க முடியும். தஷ்ரத்பாய் திரிகம்பாய் பட்டேல் vs ஹிதேஷ் மகேந்திரபாய் பட்டேல் 2022 SCC ஆன்லைன் SC 1376. இந்த வழக்கில் காசோலை சமர்ப்பிக்கப்படும் நேரத்தில் சட்டப்படி வசூலிக்கக்கூடிய கடன் அல்லது பொறுப்பு உண்மையில் இருந்ததா என்பது சட்டப்பிரிவு 138 வழக்குகளில் முக்கியமான கேள்வி என்பதை மாண்புமிகு உச்சநீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியது. 2018ஆம் ஆண்டு சட்ட திருத்தம். பின்னர் 2018ஆம் ஆண்டு மேலும் சில முக்கியமான திருத்தங்கள் செய்யப்பட்டன. இந்த திருத்தங்களின் நோக்கங்கள் என்ன? நீண்ட காலமாக வழக்கு நடைபெறும் காலத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு ஓரளவு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பதே அதன் நோக்கமாகும். சில சூழ்நிலைகளில் நீதிமன்றம் சட்டத்தின் அடிப்படையில் இடைக்கால இழப்பீடு இன்டரிம் காம்பன்சேஷன் வழங்க உத்தரவிடலாம். அதே போல மேல்முறையீட்டு நிலையில் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தொகை வைப்பு டெபாசிட் தொடர்பான உத்தரவுகளும் வழங்கப்படலாம். இந்த திருத்தங்கள் வழக்கின் இறுதி முடிவை முன்கூட்டியே தீர்மானிப்பதற்காக அல்ல, நடைமுறையை சமநிலைப்படுத்துவதற்காகும் நோக்கத்துடன் கொண்டு வரப்பட்டவையாகும். தொழில் செய்பவர்கள் கவனிக்க வேண்டியவை. நீங்கள் ஒரு சிறிய கடை நடத்துபவராக இருந்தாலும், ஒரு தொழிலதிபராக இருந்தாலும் அல்லது ஒரு நிறுவனத்தின் இயக்குநராக இருந்தாலும் சில பழக்கங்கள் உங்களை சட்ட பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றும். காசோலை வழங்குவதற்கு முன் கணக்கில் போதுமான இருப்பு உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, வெற்று காசோலைகளில் கையொப்பமிட்டு வழங்க வேண்டாம். மூன்றாவதாக, காசோலை வழங்கிய காரணம் தொடர்பான ஆவணங்கள், ரசீதுகள், ஒப்பந்தங்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்திருங்கள். நான்காவதாக, வணிக பரிவர்த்தனைகளில் எழுத்துப்பூர்வமான பதிவுகளை வைத்திருப்பது நல்ல நடைமுறையாகும். ஆகவே மாற்றுமுறை ஆவணங்கள் சட்டம் என்பது தண்டனை வழங்கும் சட்டம் அல்ல, அது வணிகத்தில் நம்பிக்கைத்தன்மையை பாதுகாக்கும் சட்டமாகும். ஒரு காசோலை என்பது ஒரு காகிதம் அல்ல, அது ஒரு சட்டப்பூர்வமான வாக்குறுதி. சட்டத்தை அறிந்திருப்பது நீதிமன்றத்திற்கு செல்வதை விட சிறந்த பாதுகாப்பாகும். சட்டம் தெரிந்த குடிமகன் ஏமாற மாட்டார், சட்டத்தை மதிக்கும் குடிமகன் பிறரை ஏமாற்றவும் மாட்டார். நேயர்களே, சட்ட உதவி சம்பந்தமான உதவிகள் பெற அணுக வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 6104 மற்றும் அந்தந்த மாவட்ட நீதிமன்ற வளாகங்களில் இயங்கும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு. இந்த நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம்.
மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 151000 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து வந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு பயனுள்ள சட்ட தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.